திருத்தணி அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்ட நிலையில் மாலை முரசு செய்திகள் எதிரொலியாக தற்போது குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த மருத்துவமனையில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வந்தன. இதனால் அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. அடுத்த கட்டமாக சுகாதாரத்துறை அதிகாரிடம் புகார் அளித்தும் அலட்சியமாக பதிலளித்தனர். இந்த தகவலும் மாலை முரசு தொலைக்காட்சியில் வெளியானது. மாலை முரசு தொலைக்காட்சி சார்பில் மக்கள் பணியாக இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் பிரதாப் உறுதியளித்தார். திருத்தணி ஹாஸ்பிட்டலில் வந்து சார் நெழிவு குப்பைகள், அந்த மருத்துவ குப்பைகள்லாம் வந்து எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக வந்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலகத்தை நான் சொன்னேன். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எடுக்கல. இன்றைக்கும் வந்து உள்ளேயே இருக்கிறேன் திருத்தணி ஜெயிச்சில். அது ஆடு மாடுலாம் அதை தின்னுட்டு ஓகே, தேங்க்யூ சார். இதனைத் தொடர்ந்து திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் குப்பைகள் கொட்டப்பட்ட அந்த பகுதியில் குப்பைகள் அகற்றப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. அத்துடன் மாடு உள்ளிட்ட கால்நடைகள் உள்ளே வருவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் செய்தி வெளியிட்டதோடு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அரசு மருத்துவமனை வளாகத்தில் நீண்ட நாட்களாக மருத்துவ கழிவுகள் இந்த வளாகத்திலே எடுத்து வந்து நீண்ட நாள்களாக கொளுத்தி கொண்டு அந்த புகையினால் எங்கள் பகுதியில் மிகவும் மக்கள் அவதைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த புகைகளை மாலை முரசு தொலைக்காட்சியில் வெளியிட்டு இன்று அதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. அதற்கு எங்கள் பகுதியினுடைய மக்களின் சார்பில் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி.